வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ஒரிசா திரை உலகத்தையே அதிர விட்ட ஒரு பேய் படம் போ புட்டு புட்டா. இந்த வருடத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படம் ஒரிசால இந்த படம் தான். ஒரு அம்மா மகன், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பயங்கரமான மர்மம், இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. நம்ம ஊரு அருந்ததி பிசாசு மாதிரியான ஒரு எமோஷனல் ஹாரர் அனுபவத்தை இந்த படம் கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ புட்டு ஒரு மீன் பிடிக்கும் நபரா இருக்கிறாரு. அவருக்கு எப்படியாச்ச வெளிநாடு போகி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒண்ணு இருக்குது. ஆனா ஹீரோவோட அம்மா ரத்னமாலா ஊருக்குள்ள மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் பையன் வெளிநாடு போறது பிடிக்காம இருக்குது. ஒரு நாள் புட்டுவோட உடம்புக்குள்ள ஒரு ஆவி ஒண்ணு புகுந்துருது. இதுக்கப்புறம் அந்த ஆவி யாரு, அந்த ஆவி ஏன் புட்டுவை குறி வைக்கணும், இதை தெரிஞ்சுக்கிட்ட புட்டுவோட அம்மா தான் பையனை காப்பாத்த என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல ரெண்டு பேரோட நடிப்பு அல்டிமேட்டா இருக்கும். ஒன்னு ஹீரோவுக்கு அம்மா கதாபாத்திரத்துல நடிச்ச அபரஜிதா மொகந்தி அவங்களோட நடிப்பு, இன்னொன்னு ஹீரோவா நடிச்ச பாபுசான். இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு படத்துல அல்டிமேட்டா இருக்கும். இந்த படத்தை ஒரு சாதாரண பேய் பழிவாங்கக்கூடிய படமா கொண்டுட்டு வராம ஒரிசா மாநிலத்தோட கலாச்சாரம் மற்றும் அங்க இருக்கிற கிராமத்து மக்களோட நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே கலந்த ஒரு கலவையா இவங்க பிரசன்ட் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோ பாபுசான் உடம்புல ஆவி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேசுற விதம், பாடி லாங்குவேஜ் மாறிடும். அப்ப வர ஹாரர் காட்சிகளாகட்டும், அவரு கண்களால மத்தவங்களை பயமுறுத்தும் போது வர ஹாரர் காட்சிகள், ஊர் மக்களை அட்டாக் பண்ணும்போது வர ஹாரர் காட்சிகள், இதெல்லாம் படத்துல நல்லாவே இருக்குது. படத்தோட சவுண்டிங் ஒர்க் படத்துல வர ஹாரர் காட்சிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். தான் பையனை காப்பாத்த ஒரு அம்மா எந்த மாதிரியான லிமிட்டுக்கு போவாங்க அப்படிங்கறத இந்த படத்துல எமோஷன் மூலமா சொல்லியிருப்பாங்க. அந்த காட்சிகள் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட முதல் பாதி சூப்பரா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலை ஏற்படுத்திடுது. படத்துல ஹீரோ மற்றும் ஹீரோவோட அம்மா கதாபாத்திரத்துக்கு இவங்க நல்ல முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் படத்துல வர பேய்க்கான பிளாஷ்பேக் காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். இந்த படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் பக்கம் ரன் ஆகக்கூடிய பெரிய படம். படத்தோட ரன் டைம் முடிஞ்ச அளவுக்கு இவங்க கொஞ்சம் குறைக்க முயற்சிகள் பண்ணிருக்கலாம். படத்துல வர ஹாரர் காட்சிகளை சில இடங்கள்ல பார்க்கும்போது நம்ம ஊரு ஹாரர் படம் பாக்குற ஃபீல சில இடங்கள்ல ஏற்படுத்ததான் செய்யுது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படம் ஃபேமிலி வாட்சபிள். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனடியா வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.